ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கறி நல்லா வேக வச்சுட்டேங்க. ஒரு 5-6 விசில் விட்டு கறியை வேக வச்சுட்டு இப்போ அதில் முருங்கைக்காயை போட்டிருக்கேன். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ முருங்கைக்காய் போட்டு மறுபடியும் விசில் விட்டது பிறகு வெந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் அரைச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன். இதை அரைச்சி சேர்த்துடலாங்க. ஒரு டைம் இந்த அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இந்த விருங்க அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன், சேர்த்துடலாம். இது கூட கடைசி கப்பில் அரைக்கும்போது மிளகு சேர்த்துருக்கேன் பாருங்கள். மிளகு சேர்த்து அரைச்சிக்கிறேன். முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சாந்தை இது கூட சேர்த்துடலாங்க. இதேமாரி அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். குழம்பு தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு தூளுங்க. சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே கலந்து அரைச்சது. மல்லி, வரமிளகா எல்லாம் அரைச்ச தூள். இப்போ இதை அலசி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. முருங்கைக்காய் போட்டாலே ஆட்டுக்கறி செம்மையாக இருக்குங்க. ஆட்டுக்கறி வாங்கினாலே முருங்கைக்காய் கூடவே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இருங்க, கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு. சரிங்களா? ரொம்ப காரம் வேண்டாம், வெயில் காலமாக இருக்கு இல்லையா? ஓகே, நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க விட்டு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கறி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இதேமாரி ஆட்டுக்கறி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.